ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் பச்சை பயிர் வச்சு ஒரு சூப்பரான சுசியம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுசியம் நம்ம விசேஷ நாட்களில் செய்யக்கூடியது. ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூடி நம்ம பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பச்சை பயிறு சுசியம் பண்ணுறக்கு நான் பாருங்கள் 1 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பச்சை பயிறு வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயை பாருங்கள் சூடாகிடுச்சு. இதில் பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பச்சை பயிரில் கல் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமானதாக பார்த்து எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிறு வறுக்கும் போதே நல்லா ஸ்மெல்லு வருங்க. அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், வறுக்காத பச்சைப்பயிறு பாருங்கள் எந்த கலரில் இருக்குன்னு. வறுத்துருக்கிற பச்சைப்பயிறு பாருங்கள் எந்த கலரில் இருக்குன்னு. எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பச்சைப்பயிரை பாருங்கள் வறுத்துட்டேன். ரொம்ப வறுக்க வேண்டியது இல்லைங்க, லேசாக வறுத்தா போதும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற பச்சைப்பயிரை குக்கரில் ஆட் பண்ணிடுங்க. பச்சைப்பயிறு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஒரு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். பச்சைப்பயிரை தண்ணியோடு எடுக்க வேணாம், தண்ணி இல்லாமல் தான் நம்ம எடுக்க போகிறோம். பச்சைப்பயிறு பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. பச்சைப்பயிறு கொஞ்சம் தண்ணி வடிஞ்சு கொஞ்சம் ஆற வரைக்கும் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் 1 கப்பு போல் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாருங்கள் நல்லா மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மாவு பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இந்தளவுக்கு நமக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். அதனால் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க மாவை. அப்போ தான் நம்ம பூர்ணம் பண்ணி இதில் முக்கி போடும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி அதிகமாகிடுச்சின்னா உங்களுக்கு பூர்ணத்து மேலே இந்த மாவு பிடிக்காது. அதுக்காக இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. ஒரு பவுலில் நம்ம வேக வச்சு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிற பச்சைப்பயிரை இதில் சேர்த்திக்கங்க. இது கூடவே ஒரு 1/2 கப்பு போல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் ஒரு கப்பு, இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரை, பச்சைப்பயிறு, தேங்காய் இது எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்றா செய்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கையில் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள் நம்ம உருண்டை பிடிச்சிருக்கிற பச்சை பயிரை இதில் சேர்த்துட்டு மேலே அப்படியே இந்த மாவு ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இதை அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகும் நம்மளுக்கு. பாருங்கள் நல்லா புரட்டி போட்டால் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் பச்சைப்பயிறு வேகிறதுக்கு மட்டும் லேட் ஆச்சு, அதனால் 15 நிமிஷம் ஆச்சு. ரொம்ப ஈஸியாகவே பண்ணிட்டோம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் சுசியம். ஈவினிங் டைம்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி பசங்களுக்கு பச்சைப்பயிரில் இந்த மாதிரி சுசியம் பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஃபெஸ்டிவல் டைம் கூட இதெல்லாம் செய்வோம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.